சண்டை வந்தது பல இடங்கள்ல வருது. இந்த இந்த சட்டத்தோட சண்டை கொண்டே இருக்கோம். ஒருத்தருக்கும் சண்டை தீர்த்துறதுக்கு பெருமாள் வருவார். எல்லாம் சொல்லாதா, நான் சொன்னேன்னு சொல்லுறது சண்டை போட மாட்டான். சொல்லணுமா போய் கூட்டிட்டு வா அப்படின்னு பெருமாள் சொல்றா. நீ நேராக தேவர்கிட்ட உங்களை வர சொன்னா பெருமாள் அப்படின்னா முதல்ல வரமாட்டேன்னா பெருமாள் தான் சொன்னாரியா வாட அப்படின்னா பெருமாள் சொன்னாங்கன்னா வரும் அப்படின்னு அசுராவை கிளம்பி வர நேராக போய் மந்திர மலையை தூக்கிட்டு வர. பெரிய மலை அது. அந்த மலையை 2 பேருமா சேர்ந்து ஆளுக்கு 33 கோடி தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மலையை தூக்கிட்டே வர. மலையே கிளம்பி வருது. வர வழியிலே எவ்வளவு கருவம். இந்த தேவன்லாம் அடைச்சான். இந்த அசுரன் தான் தான் ஒன்றுக்கு லாய் இல்லை, லாய் கிடையாது. நாங்கள் 33 கோடி தேவர்களும் தூக்கிறதுனால தான் அந்த மலை வருது அப்படின்னு அவன் நினச்சிட்டான். இந்த அசுரான் நினைச்சான் இவன் தான் பருப்பஞ்சாலம். அசுர தேவர்கள்லாம் பருப்பஞ்சாலம் எனக்கு ஒன்றுக்கு லாய்க்கு நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா குஷ்டி அதனால தான் மழை வருது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு மழை வேண்டா பெருமாள் சொன்னால் நான் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் தூக்குறேன் நாங்கள் தூக்க சண்டையாக போகிறேன் உட்காந்து மழை அப்படியே உட்காந்துட்டு கை மாட்டின்னு கால் மாட்டின்னு மீசை மாட்டின்னு படப்படன்னு அடிச்சுக்கிறேன். கீழே அடிச்சுக்கிறது தேவர்கள் கை மாட்டின்னு ஒரு தேவன் அடிச்சுக்கிறான், கால் மாட்டின்னு அடிச்சுக்கிறோம். அப்படியே பெருமாளை சோதரம் பண்ணால் பெருமாள் அப்படியே ஆவிர்வவிச்சார். திருத்த மந்தரா அப்படின்னு பாடுறாடியா அஷ்டபதியில மந்திரமலையை தூக்கிட்டு வரா பெருமாள். இங்கே திருட வாகனத்தில் வந்து மந்திரமலையை தன் கையினால பற்றி கையிலேயே தூக்கிட்டு வந்து பார்க்கடலை போட்டாரா. போய் அடையறதுக்கு கையில் வேணுமே அப்படின்னா அதுக்கு வாசுகியும் ஒரு பாம்பு இருக்கடா பிடிச்சிருந்தாரோ அப்படின்னு அனுப்பிச்சா 2 பேரும். அங்கே போனால் அந்த புஷ் அப்படிங்கிறது அப்புறம் அதை போய் பிடிச்சின்னு வந்தான். 2த்தையும் போட்டு கடையலாம் மலையை கடைய ஆரம்பிச்சான். 2 பக்கத்தில் யார் பிடிச்சிருக்குன்னு ஒரு சண்டை. தலை பக்கத்துக்கு நான் பிடிச்சிருவேன், புச்சத்தை நான் பிடிச்சிக்க மாட்டேன். ஏன்னா ஹே ஹே புச்சம் அமங்கலம் அப்படிங்கிறான். புச்சத்தை நான் பிடிச்சி வாழை பிடிச்சதான் எனக்கு அமங்கலம், நான் பிடிச்சிக்க மாட்டேன் சண்டை. என் பெருமாள் சொன்னா நான் வாட்சோட தவறக்கம் பிடிச்சிக்கோங்களா, நீ போய் வாழ் பிடிச்சிக்கோ தேவர்கள் தான் அப்படின்னு அதையும் தீர்த்து விட்டா. 2 பேரும் கடைய ஆரம்பிச்சான். கடைஞ்சா திடீர்னு பார்த்தா மழை அப்படியே சாஞ்சுடுச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு பெருமாள் பார்த்தா பின்னாடி கட்சி உட்காந்துட்டார் பிள்ளையா. ஏன்னா எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் விலோக்கிய விக்னேஷ உள்ள போய் பார்த்தா பிள்ளையா உட்காந்துட்டார். பெருமாள் சொன்னார் தப்புதான், முதல் காரியம் ஆரம்பிச்சா அப்படின்னா விக்னேஷ பூஜை பண்ணி தான் ஆரம்பிக்கும். இந்த காரியம் ஆரம்பிச்சாலும் விவாகே பிரவேசே நிர்கமே நச்சா அப்படின்னா சொல்லுவோம். எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் அதில் விக்னங்கள் இல்லாமல் போனால் விக்னம் குருமேவா சர்வகாரியம் சர்வதா என்று கதானன் தியானம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணாததுனால இது வழியில் உட்கார்ந்து அந்த மலையை நிற்க விடாமல் பண்ணிட்டு இருந்தா அந்த வழியா. பெருமாள் சொன்னா இன்னும் கடையவே கடைஞ்சதுக்கப்புறம் வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு குழக்கட்டை பண்ணி தானே மாமா தான் பெருமாள். அதனால சொன்னா